ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ரிஃபைன் நர்வ்ஸ் மாடல். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஐசோபர்ம், நர்வ்ஸ் கர்வ், கர்வ் சர்ஃபேஸ், ப்ரொஜெக்டட் கர்வ்ஸ், ட்ரிம் அண்ட் கன்வெர்ட் நர்வ்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஐசோபர்ம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பாலிகானில் எட்ஜஸ் வர மாதிரி இதில் நர்வ் சர்ஃபேஸில் ஐசோபர்ம் அப்படின்னு வரும். ஓகே, நர்வ்ஸ் கர்வ் நம்ம பார்த்தோம், சிவி கர்வ்ஸ், இபி கர்வ்ஸ் அண்ட் பாய்சியர் கர்வ், அதெல்லாம் வந்து எப்படி ரீஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சர்ஃபேஸ்ல இருந்து கர்வ்ஸ் எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ப்ரொஜெக்டட் கர்வ்ஸ். ஓகே, ஸோ ஒரு சர்ஃபேஸ் மேலே நம்ம எப்படி வந்து அன்காம்ப்ளிகேட்டடான ஒரு கர்வை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், அதை எப்படி ட்ரிம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் லாஸ்டா நர்வ்ஸை வந்து எப்படியெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம மாயாவுக்கு போயிடலாம். ஓகே, மாயா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஐசோபர்ம் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு நர்வ்ஸ் ஸ்பியர் ஒன்று போட்டுக்கிறேன். சரியா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐசோபர்ம் அப்படின்றது இந்த லைன் இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்ம ஐசோபர்ம் சொல்லுவோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஐசோபர்ம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த லைனை வந்து ட்ராக் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐசோபர்மை ட்ராக் பண்ணி விடும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன்ஸ் வரும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வி சி த கண்ட்ரோல் வெர்டிசஸ். கண்ட்ரோல் வெர்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த லைன்ல கண்ட்ரோல் வெர்டிசஸ் வரல. எதனால அப்படின்னா இந்த இடத்துல நான் அதை கிரியேட் பண்ணல, தட் இஸ் ஐசோபர்மை வந்து நான் கிரியேட் பண்ணல. அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு த சர்ஃபேஸ், ஓகே, அண்ட் இன்சர்ட் ஐசோபர்ம் அப்படின்னு கொடுங்க. ஜஸ்ட் கோ ஃபார் ஐசோபர்ம் ஹியர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, திருப்பி கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இந்த கிரிட்டை மட்டும் எடுத்துறேன், கெட் ரைட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இந்த ஐசோபர்மை ட்ராக் பண்ணி இங்க விட்டுட்டு, ஓகே, ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் கோ டு த சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் இன்சர்ட் ஐசோபர்ம் அப்படின்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா யூ சி தட் கண்ட்ரோல் வெர்டிசஸ் ஆட் ஆகிக்கும். ஓகே, ஸோ செக்மெண்ட் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ், தட் இஸ் கண்ட்ரோல் வெர்டிசஸ் கொடுத்துட்டு நீங்க அதை ரீஷேப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஐசோபர்ம் வெர்டிகலா நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஹியர், ஐசோபர்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க இருந்து செலக்ட் பண்ணி, ஓகே, ஸோ ஐ கேன் பிரிங் இட் ஹியர். ஓகே, ஸோ இதுல கிரியேட் பண்ணி ஜஸ்ட் கோ டு திஸ் இன்சர்ட் ஐசோபர்ம். ஓகே, one second, let me go for isoperm here. So இங்க கொண்டு வந்துட்டு, okay, so அந்த dotted lines வந்ததுக்கு அப்புறம் shift press பண்ணீங்க அப்படின்னா we can create multiple isoperms at the same time. Okay, so இது எல்லாமே create பண்ண போறோம். so இது எல்லாத்தையுமே select பண்ணிட்டு just go to this and create isoperm. பாத்தீங்கன்னா ஒரே வாட்டி மல்டிபிளா I have created multiple isoperm on the surface. ஓகேவா? ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபர்ம்ஸ் வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபர்ம் அப்படின்றது இட்ஸ் இதுக்கு மட்டும் ஒரு எடிட்டிங்க்கு மட்டும் யூஸ் ஆகாமல் ஐ கேன் ஸ்பிளிட், ஓகே, அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஒரு ஷேப் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து ஸ்பிளிட் பண்ண போறேன், இல்லாட்டி டிட்டாச் பண்ண போறேன். ஸோ எப்படி டிட்டாச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐசோபர்ம் எந்த இடத்துல நீங்க வந்து டிட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துல நீங்க ஐசோபர்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஐசோபர்ம் டிட்டாச் ஆகணும். ஸோ ஜஸ்ட் கோ டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்ல இருந்து கீழே வந்தீங்கன்னா டிட்டாச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா நான் எந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருந்தேனோ அந்த இடத்துல வந்து டிட்டாச் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது டிட்டாச் ஆயிருக்கும். ரெண்டுமே வேற வேற ஆப்ஜெக்டா மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க டிட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ஐசோபர்ம் வச்சு நீங்க அட்டாச்சும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு ஐசோபர்மையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் ஐசோபர்ம் ஹியர். ஓகே, சர்ஃபேஸ் அட்டாச். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்டா ஒன்று அட்டாச் ஆயிருக்கும். இப்போ இதை நீங்க மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஹிஸ்டரி வந்து அந்த டூப்ளிகேட்டோட இருக்கும். ஸோ அதனால just check it out, what are the difference you can make with attach. ஓகேவா? ஸோ இதை ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கேல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய தட் இஸ் டூப்ளிகேட் அட்டாச் பண்ணதுக்கு டூப்ளிகேட்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல அதுவும் மாறும். ஓகே, டில் இதோட ஹிஸ்டரி டெலீட் பண்ற வரைக்கும் நீங்க அதை மாடிஃபை பண்ணிட்டு இருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ் வந்து டேர் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன்.
okay. So இந்த இடத்துல I'm going to create a grid, okay. So gridல வந்து நம்ம இப்போ loft பார்த்துட்டோம், planar பார்க்க போறோம் சரியா. So இந்த planar வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த planarல you have to have a closed object, closed curve, okay. So closed curve இருந்தா மட்டும்தான் you can create a planar, okay. So இந்த planar வந்து ஒரு closed curve இருந்தா மட்டும்தான் create பண்ண முடியும். And also அது planar இருக்கணும், okay. ஒரு axisல அது வந்து கொஞ்சம் மேலேயும் கீழே இருந்ததுன்னா it will not be created, okay. So இப்போ இந்த இடத்துல ஒரு circle போறேன், circle போட்டுட்டு இந்த இடத்துல போய் planar அப்படின்னு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது கிரியேட் ஆயிருக்கும். இதை ரிவர்ஸ் பண்ணிடுறேன், just go here reverse direction அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு planar வந்து கிரியேட் ஆயிருக்கும், ஓகே. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி just go for control vertices, ஓகே. நீங்க இப்போ இந்த சர்க்கிள்ல வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம் in a single direction, ஓகே. ஸோ இது வந்து நான் மேலே லிஃப்ட் பண்ணா எப்படி இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா என்னோட planar வந்து ரிமூவ் ஆயிடும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இது வந்து ஒரு ஆக்சிஸ்ல மட்டும்தான் இருக்கணும், ஓகே. ஸோ இது planar மூவ்மெண்ட் பண்ண அப்படின்னா தாராளமா அது உங்களுக்கு பிளேன்லயே இருக்கும், ஓகே. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் planar கிரியேட் பண்ணும்போது. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இது வந்து இபி கர்வ்ல போட முடியாதா அப்படின்னா இபி கர்வ்லயும் நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட் கோ ஃபார் இபி கர்வ், ஓகே. ஸோ ஒரு கர்வ் அப்படியே கிரியேட் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒரு ஷேப் போட்டுக்கோங்க, ஓகே. விச் எவர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த ஷேப் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன்டா இருக்கு. ஓப்பனா இருக்கு இதுல நான் இப்போ செலக்ட் பண்ணி நான் planar கொடுத்தேன்னா it will give you an error, ஓகே. ஸோ என்ன இது சொல்லுது அப்படின்னா இது வந்து க்ளோஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா go to your curve. கர்வ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கும். ஜஸ்ட் கிவ் க்ளோஸ். க்ளோஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, அந்த நம்ம அப்ளை பண்ண planar வந்து இதுக்கு அப்ளை ஆயிருச்சு, ஓகேவா. ஸோ இதோட கண்ட்ரோல் வெர்டிசஸ் வந்து பாத்தீங்கன்னா you see it is outside the curve, EP curve. எதனால அப்படின்னா இது வந்து ரெண்டர் வியூக்கு மட்டும்தான். பட் the software creates a plane, okay. ஸோ இது வந்து ஒரு plane கிரியேட் பண்ணுது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா இது மாஸ்க்குள்ள இருக்கு. தட் இஸ் மாஸ்க்ன்றது ஜஸ்ட் a word, பட் இந்த ஷேப்குள்ள இட் ஹேஸ் டு பி மாஸ்க்ட், ஓகே. ஸோ பட் இதோட ட்ரூ அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேன், ஓகே. ஸோ இந்த பிளேனை நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ கண்ட்ரோல் வெர்டிசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கும், சரியா. ஸோ ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க, ஓகே. இதுதான் வந்து planar, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா லாஃப்ட். லாஃப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ஜஸ்ட் மாடல் பண்றதுக்காக we are going to see this option, okay. ஸோ இதுல டூப்ளிகேட் பண்ணிட்டேன். I'm going to make this one little bit smaller and also I'm taking this, okay. control D கொடுத்து மேலே கொண்டு வந்துடுறேன், சரியா. ஸோ இதை வந்து நான் வந்து லாஃப்ட் கொடுத்து ஒர்க் பண்ண போறேன். ஸோ இதை select this, shift select this, okay. ஸோ இது மூணுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு லாஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ்டா இருக்கிறதுனால it comes close. ஸோ undo பண்ணிட்டு just go into the loft settings. இது க்ளோஸ்டா எனக்கு வேணாம். ஸோ க்ளோஸ்ட் எடுத்துட்டு லாஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், ஓகே. ஸோ இதுல வந்து இதை மட்டும் ஜஸ்ட் ஒரு ஸ்கேல் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ இப்போ நம்ம பெவல் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம், சரியா. ஸோ பெவல் அப்படின்றது நான் ஒரு சர்க்கிள் க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருக்கணும், ஓகே. ஸோ இதுல போயிட்டு நீங்க பெவல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் எ பெவல், ஓகே. ஸோ இதை வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய attribute editorல போயிட்டு attribute editorல just go to bevel, ஓகே. அதோட width கேட்கும். ஸோ width எவ்வளவு தூரம் வேணுமோ கொடுத்துக்கலாம். and also depth எவ்வளவு தூரம் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். and also extrude, okay. so and also tolerance, the depth of your bevel, okay. so and circular linear ஆகணுமா எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கணும். cut out, curve out, curve in, okay. and also straight cut. so உங்களுக்கு எந்த மாதிரி bevel வேணுமோ நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம், ஓகேவா. so bevel வந்து நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்டா இருக்கு. பட் you have something called bevel plus, okay. so bevel plus இப்போ நான் கிரியேட் பண்ண போறேன். just go for bevel plus here. இதுவும் closed surface தான், okay. bevel வந்து maybe open surfaceல you can create it, but bevel plus வந்து பாத்தீங்கன்னா இதுல ஓப்பன் சர்ஃபேஸ்ல கிரியேட் ஆகாது. ஸோ அதே ஓப்பன் சர்ஃபேஸ்ல bevel plus கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா it must be a closed one. so delete this, go to your circle,
ஓகே இந்த சர்க்கிள் டாப் சர்க்கிள் ஓகே செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு பெவல் பிளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சேர் மாதிரி ஒரு ஸ்டூல் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெவல் பிளஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஸோ இதில் போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ பெவல் பிளஸ் 1 ஸோ வித் எவ்வளோ பெவல் வேணும் அப்படின்றது. ஓகே ஸோ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ பெவல் டெப்த் ஓகே ஸோ அந்த பெவல் டெப்த் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் ஓகே ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் வேணும் அப்படின்றது பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ கேப் வேணாம் அப்படின்னா you can just remove it. கேப் வேணும்னா just create it. ஓகே ஸோ பெவல் அட் ஸ்டார்ட் வேணான்னா விட்டுடலாம், அப்படி இல்லைன்னா எண்ட் வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். ஓகே ஸோ இப்போ எனக்கு கீழே வேணாம் அப்படின்றதுனால just I'm going to put it at startல எனக்கு வேணாம். அண்ட் ஆல்சோ at the top I can have it. ஓகே ஸோ இப்போ இதில் போய் நான் இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், ஸோ scale பண்ணிக்கிறேன். okay and also this one okay I can use it as a stool. okay so இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். okay so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா bevel plus. okay so let me save this. okay so save பண்ணதுக்கு அப்புறம் just delete this. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா duplicate NURBS patch. okay so இப்போ ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். okay so இதுல வந்து பாத்தீங்கன்னா surface patch எடுத்துக்கிறேன். சர்ஃபேஸ் பேட்ச்ல போயிட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஹாஃப் ஸ்பியர் வேணும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் பேட்ச் டாப் மட்டும் செலக்ட் பண்ணிக்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க சர்ஃபேஸ்ல போயிட்டு ஓகே சர்ஃபேஸ் மெனுல போயிட்டு டூப்ளிகேட் NURBS பேட்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம செலக்ட் பண்ண சர்ஃபேஸ் பேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கெட் ஒன்லி திஸ். ஓகே ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் NURBS பேட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே செலக்ட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் எடிட் ஃப்ரம் ஹியர். ஓகே ஸோ NURBSல எந்த ஷேப்பை போட்டாலும் நீங்கள் ஈஸியாக சர்ஃபேஸ் பேட்ச்ல போயிட்டு ஈஸியாக டூப்ளிகேட் எடுத்து யூ கேன் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அலைன். ஓகே ஸோ ஒரு ஸ்பியர் ஒன்று போட்டுட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அலைன் அப்படின்னு கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல அலைன் ஆயிடுச்சு. ஓகே ஸோ ரெண்டுமே ஒரே வாட்டி ஒரே பிளேஸ்ல அலைன் ஆயிருக்கு. ஓகே பொசிஷன். ஓகே ஸோ உங்களுக்கு ஸ்கேல் எப்படி வேணும், இது ஃபர்ஸ்ட் ஸ்கேல் செகண்ட் ஸ்கேல் அட்டாச் வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். கீப் ஒரிஜினல் அப்படின்னா ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ ஒரிஜினல் கீப் பண்ணிட்டு ஜஸ்ட் அட்டாச் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கும். ஓகே ஸோ இந்த இடத்துல நான் அலைனை வந்து வேற மாதிரி பண்றேன். ஸோ delete this, select this, Control D ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கிறேன். இப்போ இதை ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கீப் ஒரிஜினலா எடுத்துறேன் அலைன் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் அப்படி அலைன் ஆகிடும். ஓகே ஸோ இஃப் இட் இஸ் சம்வேர் எல்ஸ் அப்படின்னா இப்போ நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு ஒன்னொன்னா மேலே வச்சுட்டு we can just easily align it. ஓகே ஸோ அலைன் பண்றதுக்காக இந்த அலைன் அப்படின்ற அலைன் சர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு டூல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் அட்டாச். ஓகே ஸோ அட்டாச் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிலிண்டர் ஒன்று போட்டுக்கிறேன். சரியா? ஸோ ஒரு சிலிண்டர். ஓகே ஸோ இந்த டாப்ல டெலிட் பண்ணிடுறேன் அண்ட் ஆல்சோ பாட்டம்லையும் டெலிட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணி Control D கொடுத்துட்டு I'm going to bring it up. ஓகே ஸோ கொடுத்துட்டு இப்போ இதை ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு if I'm going to give attach. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா அட்டாச் உங்களுக்கு ஆயிடுச்சு. பட் ஆனால் இது டூப்ளிகேட் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு if I move it apart. ஸோ இது வந்து ஃபேஸ் வந்து உள்ள இருக்கு. ஸோ அதனால ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ இது ரெண்டுமே ஹிஸ்டரியில இன்னும் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணி if I move it, ஸோ பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகுது. பட் இதை நான் இந்த பக்கம் மூவ் பண்ணாலும் மூவ் ஆகுது. இப்போ இதை நான் மூவ் பண்ணாலும் you can see that what happens with the duplicate. ஓகே ஸோ ஈஸியா நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த டூப்ளிகேட் வேணாம் அப்படின்னா கீப் ஒரிஜினல் வந்து நீங்க எல்லா இடத்துலயுமே ரிமூவ் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல்லே உங்களுக்கு அட்டாச் ஆயிடும். உங்களுக்கு டூப்ளிகேட் வந்து வராது. ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டேக் திஸ் ஆஃப் அட்டாச். ஓகே ஸோ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஓகே ஸோ ஒரே ஆப்ஷன்ல நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி அட்டாச் நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் பட் அட்டாச் வித்தவுட் மூவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டேக் திஸ் ஆஃப். ஓகே ஸோ Control D.
I'm going to bring it up. Okay, so இப்போ இது ரெண்டுத்தோட isopome மட்டும் select பண்ணிக்கிறேன். Okay, so இதோட isopome and also இதோட isopome மட்டும் select பண்ணிக்கிறேன். So இது ரெண்டுத்தையும் select பண்ணிட்டு you can just give attach without moving. Okay, so பாத்தீங்கன்னா you didn't create any duplicate out from here. Okay, so you can't move it separately. Okay, simple-ஆ நீங்க attach பண்ணிக்கலாம். Okay, so எப்பயுமே attach பண்ணனும் detach பண்ணனும். So அதனால isopome போயிட்டு it's not compulsory, just for fun. Okay, so இத select பண்ணிட்டு just go for detach. Okay, isopome select பண்ணி detach பண்ணிட்டீங்க அப்படின்னா you can see we have selected separately. Okay, detach பண்ணியாச்சு. Okay, select பண்ணி நீங்க மூவ் பண்ணிக்கலாம் detach பண்ணி. இப்போ இதுல இருந்து இத செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா just go for isopome, இத select பண்ணிட்டு just go for detach. ஓகேவா? சோ நீங்க அழகா detach பண்ணிக்கலாம். ஓகே, சோ எந்த ஷேப்பா இருந்தாலும் ஈஸியா isopome எந்த ஷேப்ல இருந்தா isopome செலக்ட் பண்ணிட்டு ஈஸியா detach பண்ணிடலாம். ஓகே, சோ இந்த isopome செலக்ட் பண்ணி detach. ஓகே, சோ இத செலக்ட் பண்ணீங்கன்னா you can see here. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா move seam. ஓகே, சோ செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பியர். seam அப்படின்றது என்ன அப்படின்னா எந்த பிளேஸ் நம்மளுக்கு ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆகுதோ அதுதான் நம்ம சீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் நம்மளுக்கு ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகும். சோ இந்த ஸ்பியர்ல போயிட்டு நர்வ் ஸ்பியர், தட் இஸ் சேனல் பாக்ஸ்க்குள்ள நர்வ் ஸ்பியர்க்குள்ள செக்ஷனுக்குள்ள நம்ம செக்ஷன் இன்க்ரீஸ் பண்றோம். அண்ட் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஸ்வீப் அண்ட் எண்ட் ஸ்வீப் இருக்கு. சோ ஸ்டார்ட் ஸ்வீப் வந்து நான் மாத்துறேன். ஓகே, சோ மாத்தும் போது எனக்கு இந்த பிளேஸ்ல இருந்து அது சேஞ்ச் ஆகுது. பட் எனக்கு இந்த பிளேஸ் வேணா, ஐ ஹாவ் டு மூவ் த சீம் டு ஹியர். அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் isopome. ஓகே, சோ isopome செலக்ட் பண்ணிட்டு just go for move seam. பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல சீம் மாறுச்சு. now I'm going to go for this. சோ இப்போ இத செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுல போயிட்டு இப்போ ஸ்வீப் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. ஸ்டார்ட் ஸ்வீப் பாத்தீங்கன்னா it goes with this because இதோட ஹிஸ்டரி வந்து இன்னும் லைன்ல இருக்கு. ஓகே, சோ மெமரியில இருக்கு. சோ just go for this. ஓகே, சோ ஈஸியா நீங்க சீம் மாத்தி நீங்க வர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஓபன் க்ளோஸ்ட் பீரியாடிக், சோ இதெல்லாமே நீங்க மாத்திக்கலாம். நர்வ் ஸ்பியர். ஓகே, சோ இதோட ஷேர் எல்லாமே நீங்க அட்ரிபியூட்லயும் மாத்திக்கலாம். சரியா? ஓகே, சோ இப்போ மூவ் சீம் மட்டும் நம்ம மூவ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் அண்ட் க்ளோஸ். ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். ஓகே, சோ ஒரு சிலிண்டர் போட்டுக்கிறேன். சோ இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, சோ இதை டெலீட் பண்ணி இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சேனல் பாக்ஸ்க்குள்ள போயிட்டு I'm going to open this. ஓகே, சோ ஓபன் வந்து ஸ்டார்ட் ஸ்வீப்ல பண்றேன். ஓபன் பண்ணிட்டு இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ண போறேன். நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ண போறோம். சோ இதை செலக்ட் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா இது ஓபன்ல இருக்கு. ஓகே, சோ சர்ஃபேஸ்ல போயிட்டு நீங்க க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது க்ளோஸ் ஆயிடும். ஓகே, சோ இதுல different types of close இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா U and V. ஓகே, சோ U ல கொடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க அது இந்த ஆக்சிஸ்ல க்ளோஸ் ஆகும். ஓகே, சோ இது வந்து V கொடுத்தீங்க அப்படின்னா சோ இந்த ஆக்சிஸ்ல க்ளோஸ் ஆகும். சோ உங்களுக்கு எந்த ஆக்சிஸ்ல உங்களுக்கு தேவைப்படுதோ சோ அந்த ஆக்சிஸ்ல நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் க்ளோஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ட். ஓகே, சோ இன்டர்செக்ட் அப்படின்னும் போது சோ இப்போ நான் இதை ரெண்டுத்தையுமே இன்டர்செக்ட் பண்றேன். இது ரெண்டுமே ஓவர்லே ஆயிருக்கு. சோ இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி இன்டர்செக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா you see that இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு கர்வ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த கர்வை நான் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ கர்வ் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி இது ஒர்க் பண்ண முடியும். சோ இப்போ இதை நான் வந்து மூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய கர்வும் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிட்டே வரும். சோ ப்ரொஜெக்டட் கர்வ். ஓகே, சோ இந்த கர்வை நான் வந்து செலக்ட் பண்ணி செப்பரேட்டா கூட நீங்க ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? சோ இதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் வந்து பாத்தீங்கன்னா will be like this. ஓகே, சோ இதை டெலீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் கர்வ் ஆன் சர்ஃபேஸ். ஓகே, சோ ப்ரொஜெக்ட் கர்வ் ஆன் சர்ஃபேஸ் அதுக்கு நான் இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிடுறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு ராக்கெட் மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஓகே, சோ ஒரு EP கர்வ் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிரியேட்டிங் ஒரு ஷேப். ஓகே, சோ ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிரியேட்டிங் திஸ். ஓகேவா? சோ இதை வந்து நான் ரிவால்வ் அப்படின்னு கொடுக்குறேன். சர்ஃபேஸ்ல போயிட்டு ரிவால்வ். ஓகே, சோ ரிவால்வ்க்கு இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து
ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன், சர்ஃபேஸ்ல ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி வரும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த லைனை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, டெலீட் பண்ணதுக்கப்புறம் இதுல ஒரு கர்வை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். கர்வ் வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நான் இப்போ என்ன பண்றேன், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் எடுத்துட்டு இந்த சைட் வியூல போயிட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் அ சர்க்கிள். ஓகே, சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்கேல் பண்ண போறேன். ஆர்க் கொடுத்து இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு பிளேஸ் இட் ஆன் டாப் ஆஃப் திஸ். சரியா? ஸோ இப்போ அதை ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். ஸோ கரெக்டா கொண்டு வரணும்னு பார்த்துக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு பிரிங் இட் ஹியர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இதை ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க எந்த ஆக்சஸ்ல வச்சு ப்ரொஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறீங்களோ ஸோ அந்த ஆக்சஸ்ல அது ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ கேமரா வியூல அது ப்ரொஜெக்ட் ஆகும். சரியா? ஸோ அதனால மேக் ஷூர் தட் யூ ஆர் அண்ட் சைட் வியூ. ஓகே, ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் ஆன் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ப்ரொஜெக்ட் கர்வ் ஆன் சர்ஃபேஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து அந்த ஷேப் மேல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கர்வ் எடுத்து நான் மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த கர்வும் மூவ் ஆகிட்டே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் திருப்பியும் கொண்டு போனீங்கன்னா இப்படி வரும். ஓகேவா? ஸோ அன்டூ பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் கிரியேட் பண்ணி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஒர்க் ஆன் இட். ஓகே, ஸோ எந்த ஷேப்பாக இருந்தாலும் நீங்கள் இதில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ப்ரொஜெக்ட் பண்ண கர்வ் எதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ட்ரிம் இட். ஓகே, ட்ரிம் அப்படின்றது எப்படி அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ட்ரிம் டூல் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் டாட்டட் லைன்ஸ்ல காமிக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ எதெல்லாம் வச்சிருக்கணுமோ ஸோ அது மேலெல்லாம் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இது மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ண போறேன். ஸோ அதை மட்டும் வச்சுட்டு இந்த கர்வ் ப்ரொஜெக்டர்லையும் இதுவும் நான் செலக்ட் பண்ணி என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நான் இப்போ கண்ட்ரோல் வெர்டிசஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கர்வோட அந்த சர்ஃபேஸோட பாயிண்ட் இங்கே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் ரெண்டரிங் பர்பஸ் அலோன் வந்து இது வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணாலும் அது இன்னும் மாறும். இப்போ நான் இதை ரீஷேப் பண்றேன் அப்படின்னா ஆர் கொடுத்து நான் இப்போ இதை ரீஷேப் பண்றேன் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி இட் வில் சேஞ்ச் இட்ஸ் ஓன் ஷேப். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால பி கேர்ஃபுல் வித் trimming. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு ஜஸ்ட் delete by type history அப்படின்னு பண்ணிட்டு just select this, selecting this, delete பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஈஸியா நம்ம ஒரு கர்வை வந்து சர்ஃபேஸ் மேல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை ஜஸ்ட் சேவ் as பண்ணிட்டு I'm going to give it as a try. சேவ் பண்ணிக்கிறேன் and also going to delete it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ், ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு கர்வை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரொஜெக்டோட அது மேலே எப்படி வந்து நம்ம ஒரு கர்வை வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோயிங் டு கண்ட்ரோல் வேர்டு சேனல் பாக்ஸ்குள்ளே போயிட்டு நர்வ்ஸ் பிளேனில் பேச்சஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேச்சஸ் இவ்வளோ தூரம் பேச்சஸ் இருக்கட்டும். ஓகே, ஸோ பேச்சஸ் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு then what I'm going to do இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் curve வந்து வரைய போறேன். ஓகே, so whatever the shape இது இப்போ இந்த ஷேப் வந்து நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிளா ஓகே மாடிஃபை பண்ணிக்கிறேன். மாடிஃபை பண்ணிட்டு இப்போ இந்த இது மேல ஷேப் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஒரு சர்ஃபேஸ் மேல கர்வ் வச்சு நம்ம ஈஸியா சர்ஃபேஸ் மேல சர்ஃபேஸ் அட்டாச்சா நம்ம கர்வை கிரியேட் பண்ண முடியும். சரியா? ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன் மேக் லைவ். ஓகே, ஸோ செலக்டட் ஆப்ஜெக்ட் லைவ். ஸோ நான் அதை கிரியேட் பண்ணதுக்கு உடனேவே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ஆயிடும். லைவ் ஆனதுக்கு அப்புறம் ஐ கேன் கோ ஃபார் இபி கர்வ். இப்போ நான் கிரியேட் பண்ற ஒரு கர்வும் ஒரு பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இது மேல கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இங்க கிரியேட் பண்ணி இங்க கிளிக் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய கர்வ் வந்து கரெக்டா இந்த நர்வ் சர்ஃபேஸ் மேல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை மூவ் பண்ணலாம். ஓகே, பட் ஒன்லி இன் 2 ஆக்சஸ். ஸோ இந்த பக்கம் இல்லாட்டி இந்த பக்கம் மட்டும்தான் உங்களால மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல இருந்து நான் வந்து ஒரு மாடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஒரு நர்வ்ஸ் மாடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ஐம் கோயிங் டு மூவ் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி
I'm going to take it out. Okay, அப்படி இல்லை அப்படின்னா just go for your circle. Okay, circle போயிட்டு I'm going to create a circle. Okay, circle இருந்து இங்க எடுத்துக்கிறேன். Okay, so இப்போ இதையும் select பண்ணி I can just use a loft. So பாத்தீங்கன்னா ஈஸியா loft create பண்ண முடியுது. So இதுல போயிட்டு நான் இதை reverse direction கொடுத்துறேன். Okay, so இப்போ இதுல இருந்து எடுத்து okay இந்த nerve surface எடுத்து control D இதை மேல மூவ் பண்ணிக்கிறேன். Okay, so அதுக்கப்புறம் control D கொடுத்து திருப்பி இதை மேல மூவ் பண்ணிட்டு R கொடுத்து scale பண்ணிக்கிறேன். Okay, just இங்க வச்சுட்டு and also control D இங்க இருந்து இங்க கொண்டு போய்க்கிறேன். Okay, so இப்போ இது okay இந்த nerves curve select பண்ணோம், curve and also இது this and this. Okay, so இது எல்லாத்தையுமே select பண்ணிட்டு surface loft. Okay, so பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல இப்போ இந்த மேக் லைவ் வந்து எடுத்துடுறேன். ஓகே, எடுத்துட்டு இப்போ இதுல போயிட்டு நான் இதை எடிட் பண்றேன். ஓகே, கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை நான் எடிட் பண்றேன். ஸோ கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் எடுத்து நான் இந்த ஷேப்பை மாத்தணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து கிரிட்டை மட்டும் எடுத்துறேன். ஸோ இந்த ஷேப்பை மாத்தணும்னு வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா இதுவும் ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டே வருது. ஜஸ்ட் செக் இட் அவுட். தெரியுதா? ஓகே, ரொம்ப சிம்பிளா ஒரு நர்வ்ஸ் சர்ஃபேஸ் மேல ஈஸியா நீங்க ஒரு மாடலை பண்ண முடியும். ஓகே, ஸோ லாஃப்டை வச்சோ இல்லாட்டி ரிவால்வ் வச்சோ ஸோ எல்லாத்தையுமே நீங்க கர்வ்ஸ் வச்சு பண்றதுனால ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ லாஃப்டை வச்சு நீங்க ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஷேப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வேணும் அப்படின்னா கேன் ஜஸ்ட் கிரியேட் திஸ் வே. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா நீங்க ஒரு மாடல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நர்வ்ஸை வந்து delete பண்ணிடுறேன். ஓகே, nerve subdivision delete பண்ணிட்டு ஒரு நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன் with grid. ஓகே, ஸோ இப்போ கர்வ்ஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்ப்போம். சரியா? நம்ம சர்ஃபேஸ்ல ஸ்ட்ரிச் அப்படின்ற லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்டெண்ட், இன்சர்ட் ஐசோபம் அண்ட் ஆல்சோ ஆஃப்செட் பார்க்கலாம். இன்சர்ட் ஐசோபம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால ஆஃப்செட் அண்ட் எக்ஸ்டெண்ட் மட்டும் பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் I'm going to create a cylinder. ஓகே, ஸோ இந்த சிலிண்டரை செலக்ட் பண்ணி மேலே இருக்க ரெண்டு டாப் அண்ட் பாட்டம் கவர் மட்டும் எடுத்துறேன். இப்போ இதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் கோ ஃபார் சர்ஃபேஸ் மெனுவில் யூ ஹேவ் எக்ஸ்டெண்ட். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட்குள்ள போனீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஓகே, எக்ஸ்ட்ரா போர்ட்லெட் வேணுமா இல்லாட்டி டிஸ்டன்ஸ் மட்டும் போதுமா, டேஞ்சன்ட் மட்டும் போதுமா, அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட்ல வேணுமா எண்ட்ல வேணுமா அப்படின்றது இங்கே இருக்கும். இப்போ நான் ஸ்டார்ட்னு கொடுத்து அப்ளை கொடுத்தேனே இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால இந்த இடத்துல இருந்து ஆகுது. அதுவே நான் எண்டுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஸோ எண்ட்ல இருந்து ஆகும். திருப்பி போத் சைட்ஸ் கொடுத்தேன்னா யூ கேன் கீப் ஆன் எக்ஸ்டெண்டிங் இட். ஓகே, ஸோ ஈஸியா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுலயும் நீங்க ஒரிஜினல் கீப் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் இட், ஒரிஜினல் வச்சுட்டு அண்ட் ஆல்சோ டூப்ளிகேட்ல நீங்க ஈஸியா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இது என்ன அப்படின்னா ஆஃப்செட். ஓகே, ஜஸ்ட் செலக்ட் சிலிண்டர் டாப் அண்ட் பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த கேப்பை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் ஆஃப்செட் பண்ண போறேன். ஸோ ஆஃப்செட்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃப்செட்குள்ள என்ன டிஸ்டன்ஸ், சர்ஃபேஸ் ஃபிட் வேணுமா இல்லாட்டி சிவி ஃபிட் வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ சர்ஃபேஸ் ஃபிட் வில் பி பெட்டர். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் கீப் ஆன் அப்ளைங் இட். டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்லயும் வைக்கலாம் இல்லாட்டி ஹைலியும் வைக்கலாம். ஜஸ்ட் கீப் ஆன் அப்ளைங் இட். ஸோ பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க ஒரு ஆஃப்செட்டை வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டு ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் திஸ் வே. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா நீங்க செலக்ட் பண்ணி டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி டவுன்ல நீங்க மூவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிங்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிட்டே போறோம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்செட்டோட இது என்ன அப்படின்னா ஹிஸ்டரி வந்து அப்படியே ஃபிக்ஸடா இருக்கிறதுனால யூ கேன் ஜஸ்ட் மூவ் இட் டுகெதர். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணீங்க, இதுதானே ஃபர்ஸ்ட், இதுதான் பேரண்ட். ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்க மூவ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அது மூவ் ஆகும். பிகாஸ் அது வந்து ஹிஸ்டரியில இருக்கிறதுனால. சரியா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்செட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிச். ஓகே, we can stitch it. Stitch a surface. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு பிளேன் போட்டுக்கிறேன். ஓகே, பிளேன் போட்டுட்டு ஜஸ்ட் கோ ஃபார்
surface point. Okay, so surface point அப்படின்றது ஒரு இடத்துல நீங்க பாயிண்ட ஃபிக்ஸ் பண்றீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இங்கேயும் வந்து இந்த இடத்துல பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றேன். ஓகே, அண்ட் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி இந்த இடத்துலயும் பாயிண்ட ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் ஸ்டிச் பண்ண போறேன். ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ்ல போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் ஸ்டிச், ஸ்டிச்ல surface point stretch அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த surface point stretch வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெச் ஆயிடும். இது மட்டும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா you can just have a difference. Okay, so இப்போ next one வந்து பாத்தீங்கன்னா just edge stretch. edge அப்படின்னும் போது நம்மளுக்கு isopom. Okay, so இதை select பண்ணிட்டு and also இதையும் select பண்ணிட்டு just go for edge. Okay, edge stretch கொடுத்துட்டு you can just have எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ மாற்றிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் யுவர் ஆப்ஜெக்ட் மோட், செலக்ட் திஸ், மூவ் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இட் வில் பி ஸ்ட்ரிச்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஐசப்பம் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டிச். குளோபல் ஸ்டிச்சுக்கு பிளெயின் வேணும். ஸோ பிளெயினை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி I'm going to have it on top of this. ஸோ இதை ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு I'm going to global stitch it. ஓகே, ஸ்டிச் பண்ணது தெரியாது. ஜஸ்ட் இஃப் யூ மூவ் இட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிச் ஆகிருக்கும். ஓகே, கார்னர்ஸ் வந்து ஸ்டிச் ஆகிருக்கும். ஈஸியாக ஸ்டிச் பண்ணி ஒரு ரெண்டு சர்ஃபேஸை வந்து ஈஸியாக டைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். And also ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா so we can just rebuild. Okay, so இந்த rebuild option வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செக்மெண்ட்ஸ் அதிகமா இருக்க இடத்துல நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு சிலிண்டர் ஒன்று போட்டுக்கிட்டேன். ஸோ இங்க I have taken from this. Okay, curve and surfaceல சிலிண்டர் எடுத்துட்டு இந்த rebuild அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ்க்குள்ள லாஸ்ட்ல இருக்கும். ஸோ take this out. Okay, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெடியூசன் இருக்கு. நார்மலா ரீசெட் பண்ணீங்கன்னா இட் will be like this. இப்போ ரெடியூஸ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரெடியூஸ்னு கொடுத்துட்டு நார்மலா இதோட செக்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னா இப்போ இதுல ஸ்பேன்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இப்போ ஜஸ்ட் கோ ஃபார் ரெடியூஸ், அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண உடனே பாத்தீங்கன்னா இதோட செக்மெண்ட்ஸ் ஸ்பேன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாலியா நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா you can just convert that into a poly. இதுவே வந்து இதே ஸ்மூத்னஸ்ல பட் உங்களுக்கு செக்மெண்ட்ஸ் வந்து மெஷ் வந்து அதிகமா வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால இட் gives you a triangle ஆப்ஷன். அதுவே நீங்க quads கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா it will create your quad mesh. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்து செப்பரேட்டா எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் நீங்க ரீபில்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு பாலியா நீங்க கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதுல போய் ரீபில்ட்ல போயிட்டு செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் நர்வ்ஸ் சர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் பாலி. ஓகே, ரெடியூஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் பாலிகான். ஓகே, ஸோ இதுல குவாட், ட்ரையாங்கிள் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ல நீங்க உங்களுடைய அவுட்புட் எடுத்துக்கலாம், ரீபில்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நவ் we are going to go for curves. curves வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் EP curve எடுத்துக்கிறேன். EP curveல we are going to create a curve. ஓகே, ஸோ ஒரு curve எப்படி எல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். ஒன்னு நீங்க லென்த்தை லாக் பண்ணலாம். ஓகே, ஸோ லென்த்தை லாக் பண்ணிட்டு you can just use it. ஓகே, இல்லாட்டி அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்ட் பண்ணலாம். select it and bend பண்ணிட்டே போயிடலாம். இதுவே நீங்க curlம் பண்ணிக்கலாம். just give curl. ஸோ பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது curl ஆயிட்டே வரும். curvature நீங்க ஸ்கேல் பண்ணிக்கலாம். you can see that curvature வந்து ஸ்கேல் ஆயிருக்கு. இந்த curvature நீங்க ஸ்கேல் பண்ணோம்னா you can just give a scale. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஓகே, உங்களுடைய curve வந்து காம்ப்ளிகேட்டட். அது ஸ்மூத் பண்ணணும்னா just give a smooth. இது வந்து நீங்க எவ்வளவு வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆகும். ஸோ இப்போ இதுல போயிட்டு 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 1க்கு ஏற்ற மாதிரி it will get smooth. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதை ஸ்ட்ரைட்டன் பண்ணணும்னா just give straighten. ஓகே, ஸ்ட்ரைட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஈஸியா ஏதாவது ஒரு கர்வ்ஸை வந்து நீங்க ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் அப்படின்னா just use straighten. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் சர்ஃபேஸ் கர்வ். ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து நீங்க ஒரு கர்வை வந்து ஈஸியா டூப்ளிகேட் பண்ணலாம். இந்த சர்ஃபேஸ்ல போயிட்டு இந்த ஐசோபோமை செலக்ட் பண்ணிட்டு
இதுல போயிட்டு duplicate surface curve அப்படின்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா ஒரு curve வந்து generate ஆகும் from the object. Okay, so இந்த isopome select பண்ணிட்டு if I go for duplicate பாத்தீங்கன்னா so உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆகும். Okay, so இப்போ இதுல போயிட்டு if I go for isopome இத மொத்தத்தையும் select பண்ணிட்டு if I go for duplicate you can see this here. Okay, so ஒரு full sphere ஓட full isopome வந்து என்னால தனியா எடுக்க முடியும். Okay, so அதே மாதிரி curves நீங்க align பண்ணிக்கலாம் and points add பண்ணிக்கலாம். So இப்போ ஒரு curve போடுறேன். Okay, so இந்த பக்கம் ஒரு curve போடுறேன். Okay, so இந்த ரெண்டு curveயும் select பண்ணிட்டு I can align it. பாத்தீங்கன்னா கரெக்டா align ஆயிருக்கும். Just check it out. So இதுல attach அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். So நீங்க attach பண்ணணும் அப்படின்னா just attach பண்ணிக்கலாம். Okay, so close பண்றேன். Next one வந்து பாத்தீங்கன்னா add points. இப்போ நம்ம add points பண்ண போறோம். Okay, so add point கொடுத்தோடனே எந்த பாயிண்ட் வந்து லாஸ்டா முடியுதோ so அந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். Okay, so இப்போ end பண்ணிட்டு enter கொடுத்துட்டேன். so இப்போ add பண்ணிட்டோம். so இப்போ வரைக்கும் நம்ம இங்க இருந்து add பண்ணிட்டே இருந்தோம். Okay, so இப்போ இங்க இருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினா இங்க இருந்து நான் curve வந்து extend பண்ணனும் அப்படினா what I can do is கீழ போயிட்டு reverse direction அப்படினு கொடுங்க. reverse direction அப்படினு கொடுத்தோனே the start point end point வந்து interchange ஆகும். interchange ஆனதுக்கு அப்புறம் just go for add points. Okay, so இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். Okay, so எப்பயாவது உங்களுக்கு அந்த curve extend பண்றதோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனா you can just change it this way. Okay, so இப்போ இந்த curve வந்து open close பண்ணனும் அப்படினா just select the curve. இப்போ லாங்கா இருக்கறனால I'm just going to make it this way. so rotate பண்ணிக்கிறேன். I'll bring it here. Okay, just on the curve select பண்ணிட்டு okay just close or open. Okay, கொடுத்தீங்கன்னா open close ஆயிடும். சரியா? so ஒரு curve கட் பண்ணனும் அப்படினா just simple இன்னொரு curve போட்டுக்கோங்க. இப்போ இந்த பிளேஸ்ல நான் கட் பண்ணனும் அப்படினும்போது இந்த ஷேப்பை போட்டுட்டு இன்னொரு curve போட்டுட்டு ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கட் அப்படினு கொடுத்தீங்கன்னா சோ பாத்தீங்கன்னா இது எல்லாமே செப்பரேட்டா கட் ஆயிருக்கும். you can see this here. Okay, so செப்பரேட்டா நம்ம கட் பண்ணனும் அப்படினா சோ இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். Okay, next one வந்து curve extend பண்ண போறேன். ஒரு curve நான் இங்கயோட க்ளோஸ் பண்ணிருக்கேன். சோ இத செலக்ட் பண்ணிட்டு you can just extend curve. Okay, so click பண்ணனா இங்க இருந்து extend ஆகுது. right, so எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து extend ஆகணும் அப்படினா இதோட செட்டிங்ஸ் போய்டுங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு you see that start. Okay, so surfaceல பண்ண மாதிரியே தான் both sides வேணும்னா you can just have in both sides. சரியா? so அதே மாதிரி surface liveல நம்ம பண்ணல liveல பண்ண ஆப்ஷனை நம்ம இந்த extend surface மூலமா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? so இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா curve editingகாக நம்ம இதை யூஸ் பண்றோம். okay, so இப்போ நம்ம nerves subdivisionல பண்ணத polyல கொண்டு போறோம். okay, மாடல்ல நம்ம polyல கொண்டு போறோம். just go for open. okay, ஒரு ஸ்டூல் பண்ணிரணும். so இத வந்து நான் polyல கொண்டு போறோம். okay, so polyல கொண்டு போறோம் அப்படினா what you have to do is just select the both. okay, go for modify convert அப்படின்றதுக்கு போங்க. convert குள்ள போனதுக்கு அப்புறம் you can see lot of option for nerves. okay, so nerves to poly, nerves to subdivision. okay, so nerves ல இருந்து polyக்கு மாத்திக்கலாம். அப்படி இல்ல nerves to subdivisionக்கு மாத்திக்கலாம். nerves curve to bezier curve மாத்திக்கலாம். okay, so இந்த மூணு ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் nerves to poly பண்ண போறேன். just go into this. okay, attach multiple output mesh அப்படின்றது இங்க இருக்கும். so இதுல உங்களுக்கு triangulate வேணும்னா triangulate கொடுத்துக்கலாம். இல்ல quad வேணும்னா quad கொடுத்துக்கலாம். ஜெனரலா வேணும்னா ஜெனரலா கொடுத்துக்கலாம். and இத நம்ம பார்க்க போறோம். so இப்போ triangular standard fitல வேணும் அப்படினா கொடுத்துக்கலாம். just apply அப்படினு கொடுக்கிறேன். so இங்க போய் பாத்தீங்கன்னா just check this out. okay, one second. so இதுவும் difference பாத்தீங்கன்னா you can see this. இது வந்து உங்களுக்கு triangle உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கு. okay, with this standard fit. okay, இதுவே எனக்கு quad வேணும்னா just select this quad கொடுத்துக்கோங்க. just apply it. okay, so இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு quad கொடுத்திருக்கு. okay, so every poly can be selected. இது வந்து பாத்தீங்கன்னா for softக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இது நார்மலா நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ற மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் நீட்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலேட்டா இருக்கிறதுனால ஏதாவது மாடிஃபையோ இல்லாட்டி அனிமேட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ட்ரையாங்குலேஷன். ஸோ நம்ம குவாடா எடுத்துக்கிறது இட் வில் பி பெட்டர். ஓகேவா? ஸோ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து குவாட் இருக்கு, இதுல உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்டிவிஷன்ஸ் கம்மியா இருக்கு. இப்போ குவாட்லயே ஜென்ரல்ல போறேன். ஜென்ரல்ல போயிட்டு யூ கேன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் திஸ் வேல்யூ ஆஃப் யூ அண்ட் வி. ஓகே, அதே மாதிரி குவாடோட ஹைட்டும் குவாடோட ஹைட் ரேஷியோவும் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டிஃபால்ட்டா நான் ஐம் ஜஸ்ட் கிவிங் ஓகே. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இதோட செக்மெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால இட் வில் நாட் கிரியேட் த டோட்டல் ஒன். எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் இதை இன்க்ரீஸ் பண்றேன். ஜஸ்ட் கோ ஃபார் திஸ், அப்ளை. இப்போ பாத்தீங்கன்னா 10/12 அப்ளை ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுல 10/12 அப்ளை ஆகும்போது இட் கிவ்ஸ் யூ த அவுட்புட். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் உங்களுக்கு எக்ஸாக்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபிட்ல ஓப்பன் ஆயிருக்கும், இது வந்து நம்ம ஜென்ரல்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் கவுண்ட். நம்ம கவுண்ட்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஃபேஸஸ்ல இதை கிரியேட் பண்ணணும், டூப்ளிகேட்டா எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது இங்க இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு 20-30 ஃபேஸஸ்ல வேணும் அப்படின்னா 30 ஃபேஸஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, 30 கவுண்ட்ஸ், 30 பாலிஷ். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு கொடுக்குறேன்னா இது நீங்க டோட்டலா எண்ணி பார்த்தீங்கன்னா 30 பாலிஷ் வந்து உங்களுக்கு இதுல 30 பாலிஷ் இருக்கும். இதுவே இன்க்ரீஸ் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா இப்போ எனக்கு 200 பாலிஷ் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா யூ see that இதுக்கு வந்து உங்களுக்கு 200 பாலிஷோட அப்ளை ஆயிருக்கும். இது கண்ட்ரோல் பாயிண்ட்ஸோட உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் கண்ட்ரோல் வெர்டிசஸ். ஸோ கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வெர்டிசஸ், ஜஸ்ட் கோ ஃபார் ஆப்ஜெக்ட் மோட். இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்க்கு போயிட்டு செலக்ட் பண்ணி அப்ளை. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். சரியா? ஸோ இத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலியில நீங்க உங்களுடைய நர்வ் சர்ஃபேஸை ஈஸியா நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை வந்து ஈஸியா கன்வெர்ட் பண்ணி யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். சில மாடல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நர்வ்ஸ்ல ஈஸியா கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா ஈஸியா நீங்க நர்வ்ஸ்ல போயிட்டு மாடல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி கன்வெர்ட் தட் இன்டு பாலி. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சாப்டர்ல நீங்க என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐசோபம் பார்த்தோம், அடுத்தது நர்வ்ஸ் கர்வ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கர்வ் சர்ஃபேஸ் பார்த்தோம், அப்புறம் ப்ரொஜெக்ட் கர்வ் ஆன் சர்ஃபேஸ் பார்த்தோம், அதை எப்படி ட்ரிம் பண்றது அப்படின்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் எப்படி வந்து நர்வ்ஸ் சர்ஃபேஸை வந்து பாலியா நம்ம மாத்துறது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாமே ஒர்க் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.